பெரிய ஆசைலாம் ஒன்றும் நமக்கு இல்லை. என்றைக்குமே நமக்கு தேவைப்படுறத செய்கிற அளவுக்கு யார் கையுமே எதிர்பார்க்காம இண்டிபெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது ஒரு சர்க்கிள் தான். நீ விழுவேனா திருப்பி எழுந்து மேலே போய் தான் ஆகணும். அதனால கீழே விழுந்தோட நல்லா கட்டி மேக்கப்லாம் போட்டுக்கோ. ஏன்னா திருப்பி நீ மேலே ஏற போற. லைஃப்ல நான் கற்றுக்கிட்ட பாடம் அதான். விழுந்து சாக்கடை சகதியில இருந்தாலும் உடனே குளிச்சு மேக்கப்பை போடு. ஏன்னா நீ இப்ப மேலே போற. மேலே போனோம்னா ராணி மாதிரி இருக்கணும். ஸோ தட்ஸ் மை லைஃப். Be ready for the win when you fall. எவன் ஒருத்தவன் வாழ்க்கையில அவமானத்தையும் கஷ்டத்தையும் அதிகமா பாக்குறானோ அவன் கண்டிப்பா வாழ்க்கையில பெருசா ஜெயிப்பான். அந்த அவமானம் தான் அவனுக்குள்ள ஒரு வெறியா மாறும். வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற கனவை நோக்கி அவன் ஓடிட்டே இருப்பான். நம்ம நல்லா வாழ்ந்து நல்ல இடத்துல இருக்கிறது தான் நம்மளை அவமானப்படுத்தவங்களுக்கும் நம்ம எதிர்க்கு கொடுக்குற பெரிய பதிலடி. உங்களுடைய growth பார்த்து நிறைய பேர் இன்செக்யூர்டா இருக்காங்கன்னா யூ ஆர் இன்டு பிக் லீக் வெல்கம் அப்படின்னு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது, ஒரு விமர்சனம் நம்ம மேல வைக்கப்பட்டா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை முதல்ல பார்க்கணும் அப்படின்றத அங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நம்மளே காலின்னு ஒரு விமர்சனம் வருதுன்னா அதை நம்பாத, அதை நீ எடுத்துக்காத. ஏன் இது இந்த இடத்துல சொல்றேன்னா, நீங்களும் உங்க லைஃப்ல அப்படி இருங்க. உங்களுக்கு பிடிச்சத உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பண்ணிட்டு போயிட்டே இருங்க. யாருமே எதுவுமே சொன்னாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்மளை பிடிச்சவங்களுக்கு நம்மளை நிரூபிக்க தேவையில்லை. நம்மளை பிடிக்காதவங்களுக்கு என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்லை நண்பா. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ இதைத்தான் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு முயற்சி மதிப்பீடை வச்சு நீங்க உங்களோட ஹாப்பினஸ் டிசைட் பண்ணாதீங்க. எல்லாருமே நம்ம ஒர்த் இல்லைன்னு சொன்னா கூட நான் தெரியும்டா நான் யாருன்ற மாதிரி கெஸ்டா நீங்க போக பழகிக்கிங்க. ஸோ இன்னொருத்தர் நம்ம திறமசாலினோ நம்ம வல்லவரனோ நல்லவரனோ சொல்லணுன்றதுக்காக யாரோட அக்செப்டன்ஸுக்கும் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி. நீங்க மட்டும்தான் உங்க உலகமே எழுத்து நீ ஒண்ணு இல்லைன்னு சொன்னா கூட உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சா அந்த லைஃப் எப்படி வாழ போற அப்படின்னு உங்களை யாராச்சும் கேட்டாங்கன்னா தலைவர் ஸ்டைல்ல உள்ளம் தெளிவாக பை நல்லா இருக்க, எண்ணம் உயர்வாக பை நல்லா இருக்க போற, வாழும் காலம் எல்லாம் மண்ணில் மரியாதை வை, எனக்கு நல்லதே நடக்கும். இல்லாத மரமும் உண்டா, சொந்த காதில் நீ இல்லே மானி, நின்ன பின்னாலே ஊரே கேட்கும். அதுக்குள் தம்பட்டம் கூடாதம்மா, கண்ணிமைக்கும் நொடியில்